Good morning students, welcome to our math class. So நம்ம என்ன லெசன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா செட் லாங்குவேஜை பொறுத்த மட்டும் இது இஸ் a நியூ கான்செப்ட். ஸோ அதனால் இதில் எப்படி ரைட் பண்ணுறது, வாட் ஆர் த டைப்ஸு அண்டு யூனியன், இன்டர்செக்ஷன், செட் டிஃப்ரென்ஸு, ஸோ அதே மாதிரி இது எல்லாமே எப்படி வென் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டி மார்கன்ஸ் லா ஃபார் செட் டிஃப்ரென்ஸ். ஸோ டி மார்கன்ஸ் லா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எனி 3 sets ABC, first one A minus B union C equal to, இது ரைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ரெண்டு என்ன இருக்குது, ஏ மைனஸ் இருக்கு இல்லையா, அதை பியோடு எழுதணும், நெக்ஸ்ட்டு சியோடு எழுதணும். ஓகேவா? ஸோ டி மார்கன்ஸ் லானாவே ஃபஸ்ட்டு யூனியன் வந்துச்சுன்னா அங்கே இன்டர்செக்ஷன் போடணும். ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன் என்னது அப்படின்னா, ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. ஸோ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சின்னு வச்சுக்கோங்க, சேம் தான். அங்கே இன்டர்செக்ஷன் வந்தனால இங்கே யூனியன். ஸோ ஏ மைனஸ் பி ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுறோம், தென் ஏ மைனஸ் சி. ஸோ ஃபார்முலா சேம் மாட்டம் தான், பட் யூனியன்னா இன்டர்செக்ஷன்னா யூனியன் போடணும். இந்த ஃபார்முலாவே நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ரைட் த டி மார்கன்ஸ் லா அண்டு ப்ரூவ் பை வென் டயக்ராம் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், வெரிஃபை ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. ஸோ அவங்களே லா கொடுத்து வென் டயக்ராம் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஸோ இப்போ பி யூனியன் சி ப்ராக்கெட் இருக்கனால ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் நம்ம போடுறோம். ஸோ பிக்கும் சிக்கும் சேர்த்து ஷேர் பண்ணிக்கிறோம். மிஸ் அதில் ஏ மிங்கிள் ஆகுது அப்படின்னா நோ ப்ராப்ளம், நமக்கு பியும் சியும் ஃபுல்லாக ஷேட் ஆகணும். மைனஸ் பி யூனியன் சி. ஸோ இப்போ பி யூனியன் சி டயக்ராம் இருக்குல்லையே, அதில் ஏ ஓ ரைட் பண்ணுங்கள். ஸோ வாட் இஸ் த அன்ஷேடட் ரீஜன், தட் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ அந்த அன்ஷேடட் போர்ஷனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு டயக்ராமில் ஆன்சரை கொடுக்குறோம். தட் இஸ் த ஆன்சர் ஆஃப் ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஸோ வாட் இஸ் த, ஸோ ஈக்குவேஷன் 1ன்னு கொடுக்குறேன், இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓவர் ஆனதுனால ஸோ அந்த லைன் ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ வாட் இஸ் த ரைட் ஹேண்ட் சைட், ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. ஸோ ஏ மைனஸ் பி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு. ஸோ அப்போ பியை ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஹோல்ட் பண்ணிவிட்டு வாட் இஸ் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஏ, தட் இஸ் த ஆன்சர். ஏ மைனஸ் சி அப்படின்னா சியை ஹோல்ட் பண்ணிக்குவோம். இந்த ஆன்சர் ஆஃப் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் சியோடைய இன்டர்செக்ஷன் தான் அந்த ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ ஏ மைனஸ், இப்போ ஃபைனல் ஆன்சர் ரெண்டையுமே இன்டர்செக்ஷன் பார்ட்டு தான். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2 அது 1 அப்படின்னு சொல்லி குறிச்சிடுறோம். ஸோ ஃப்ரம் 1 and 2 வாட் இஸ் இட், அந்த லாவை எழுதி இஸ் வெரிஃபைட், தட்ஸ் ஆல். ஸோ இதே மாடலில் எக்ஸசைஸில் உள்ள சம்மை நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், தென் இட் வில் கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சம்ஸை போடும்போது இன்னும் உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் ஆயிரும். ஸோ இதே மாடல் அங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம யூனியன் இன்டர்செக்ஷன் வச்சு பார்த்தோமா, இப்போ அங்கே வந்து இன்டர்செக்ஷன் யூனியன் வரும். எக்ஸசைஸ் 1.5ல் 9th சம், வாட் இஸ் த 9th ஒன், வெரிஃபை ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி யூஸிங் வென் டயக்ராம். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்து நாங்கள் யூனியன் பார்த்தோமா, பி யூனியன் சி, இங்கே பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ லா ஏற்கனவே சொல்லியாச்சு. சைஸ் 1.5
ஸோ 9th சம்மை ரைட் பண்ணிட்டேன். a minus b intersection c equal to a minus b union a minus cன்னு ரைட் பண்ணிட்டேன். ஸோ வாட் இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இது இருக்கோ அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்ட்டு. ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்ட்டை ரைட் பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே வி ஹாவ் டு கிவ் த ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ப்ராக்கெட்டு. ஸோ b intersection c, b intersection c. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ b intersection c அப்படிங்கிறனால நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஏங்கிற சர்க்கிள் இந்த பிளேஸில் போடுவோம், அடுத்து பிங்கிற சர்க்கிள் இந்த பிளேஸு, சிங்கிற சர்க்கிள் ரெண்டையும் கட் பண்ணுற மாட்டோம். ஸோ கீழே போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கன்வீனியண்ட்டுக்காண்டி ஸோ ஃபஸ்ட்டு பி செட்டையும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிடுறேன், சி செட்டையும் ட்ரா பண்ணிடுறேன். ஓகேவா. ஏஎம்எஸ் அப்படின்னா ஹியர் வாட் இஸ் பி இன்டர்செக்ஷன் சி தானே. ஸோ இந்த ஷேடடு போர்ஷன் எனக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி நான் இதை மட்டும் ட்ரா பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு ட்ரா த ஏ செட். ஓகேவா. ஸோ இப்போ ஏ பி சி ஃபினிஷ்டா. வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஷின், ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சினா என்னது, ஏலேருந்து என்னது, ஏலேருந்து பி இன்டர்செக்ஷன் சியை சப்ராக்ட் பண்ணணும். வாட் இஸ் இந்த டயக்ராமில் நான் என்ன பண்ணுறேன், ஏயை ஓவர் ரைட் பண்ணும்போது இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டு போக பேலன்ஸ் என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கு இந்த மைனஸோடைய ஆன்சர். A, B, C. What is the minus oda answer? இந்த ஏங்கிற செட்டில் இந்த பி இன்டர்செக்ஷன் சியை ஹோல்ட் பண்ணிட்டேன்னா what is the balance answer? 1 2 இந்த 3 பார்ட்டும் தான். இந்த 3 பார்ட்டை மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். That is the final answer of the left hand side. I give the name of that one. ஓகேவா. Next, what is the right hand side? What is the right hand side? A minus B, A minus B union A minus C, union A minus C. So law எழுதிட்டேன். First bracket, what is the A minus B? So A minus B draw பண்ணுறேன். ஸோ ஏ செட்டும் பி செட்டும் ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஏ பி எனக்கு அந்த டைமில் எது ரெக்கார்டோ அதை நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். எக்ஸாம். ஸோ ஏயும் பியும் ட்ரா பண்ணிட்டேனா. ஸோ மைனஸ் அப்படின்னு வந்தாவே நான் என்ன பண்ணிடுறேன், ஹோல்ட் பண்ணிடுறேன். ஸோ ஹோல்ட் பண்ணும்போது வாட் இஸ் த பேலன்ஸ் பார்ட் ஆஃப் த ஏ, தட் இஸ் த ஆன்சர். ஸோ அப்போ வாட் இஸ் த பேலன்ஸ் பார்ட்டு. ஸோ ஹோல்ட் பண்ணும்போது எனக்கு இதுதான் பேலன்ஸ் பார்ட்டாக இருந்துச்சு. ஐ மீன் ஹோல்ட் பண்ணது போக தெரிஞ்ச பார்ட்டு பேர் தான் பேலன்ஸ் பார்ட்டு. ஸோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன். மிஸ் ஏ ட்ரா பண்ணலையே இந்த கொஷினில், சாரி இந்த கொஷினில் சி இல்லை, அதனால் நீங்கள் சி ட்ரா பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படி இல்லை. நான் ஃபைனலாக கண்டிப்பாக சி வரையணும். இந்த கொஷின் ஃபுல்லாமே ஏபிசி ஏபிசி ஏபிசின்னு தான் வரணும். ஓகேவா. ஸோ ஐ கிவ் தட் நேம் C. Next, A minus C. Now what is the record sets A and C? So miss already சொல்லியிருக்கேன். where you எங்கே A ட்ரா பண்ணணும் ஃபஸ்ட், நெக்ஸ்ட்டு B. ஸோ இந்த கொஷினில் B இல்லை, ஸோ அதனால் ஃபைனலாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு C போட்டாச்சு. வாட் இஸ் இட், A minus C இதானே A C. So A minus C now you have to hold the C set. What is the remaining part of A? That is the answer. So this one is the answer. Okay va. Now you have to draw the set B. ஸோ இந்த மாட்டம் ஏபிசி மூணுமே எப்படி இருக்கணும், ஓவர்லாப் ஆகிற மாட்டம் தான் ட்ரா பண்ணணும். ஓகேவா. வாட் இஸ் த ஃபைனல், A minus B union A minus C. A minus B answer this one and A minus C answer is that one. You have to
combine, that is union you have to combine the diagrams. ஸோ இப்போ இங்கே எல்லாம் ஷேட் ஆகிருக்கோ இதுலேயே எதெல்லாம் ஷேட் ஆகிருக்கோ அதெல்லாமே நீ ட்ரா பண்ணணும். ஸோ வாட் இஸ் இட்? a minus b union a minus c. A B. ஸோ a மைனஸ் பியில் எங்கே ஷேட் ஆகிருந்துச்சி? இந்த பாட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் இதை ட்ரா பண்ணிடுறேன். யூனியன் தானே, ஸோ யூனியனை ரெண்டுமே சேர்த்து தானே ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு a மைனஸ் சி. சி சொல்லும்போது எதெல்லாம் ஷேட் ஆகிருந்துச்சு? எக்ஸ்ட்ரா இந்த பாட்டு மட்டும் தான் ஷேட் ஆகுது. ஸோ அதையும் ட்ரா பண்ணிக்க. This is C. So a minus b union a minus c னா இந்த ரெண்டு டயக்ராமையும் சேர்த்து ட்ரா பண்ணணும். ஸோ ட்ரா பண்ணும்போது இந்த 3 செட்டு இன்டர்செக்ஷன் பார்ட்டு ஷேட் ஆகாது. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் எல்லாம் ஷேட் ஆகிருக்கும் இன் ஏல. எனி டவுட்? ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் திஸ் ஒன் யூ ஹாவ் டு கிவ் திட் ஈக்குவேஷன் 2. Finally you have write what is it from 1 and 2 ன்னு சொல்லி இந்த லாவை அப்படியே எழுதி is verified. ஓகேவா? டவுட் இருக்கா? இல்லை மிஸ் எனக்கு 3 செட்ஸுமே ட்ரா பண்ணி காமன் எடுக்கிறது பெட்டராக இருக்கா? வெல் அண்ட் குட், யூ ஹாவ் டு டூ லைக் தட் விச் இஸ் யூ ஃபீல் ஈஸி, யூ ஹாவ் டு டூ தட் மெத்தட். ஓகேவா? So next example 1.24, what is a p set x such that x belongs to w and 0 less than x less than 10. So w அப்படினா it start with 0, correct? So w na whole number start with 0. So and then one more condition is 0 less than x less than 10. So 0 less than x na enna meaning? 0 oda periya number. What is the next biggest number? 0 oda periya number, that is a 1 2 3 up to you have to write what is it less than 10. So 10 oda smaller, which is that 9. So you have to start with a 1 and stop at a 9. Okay va? So next q set x such that x equal to 2n plus 1, 2n plus 1, where n belongs to w and n less than 5. Here also you have to give the n belongs to w. W is a whole number, so you have to give the value for n start with a 0. And then they give a one more definition also. What is it? X equal to 2n plus 1, where n belongs to w. ஸோ அப்போ என்னோடைய வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி we get a values for x. ஓகேவா? ஸோ என்னோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா which is belongs to w and n less than 5. belongs to wன்னு சொன்னனால 0 and less than 5ன்னு சொன்னனால ஸோ அப்போ 0 1 2 3 4 வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு கிடைக்கிற வேல்யூஸை தான் ஃபைனலாக நம்ம செட்டில் போய் எழுதணும். என்னோடய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிற எக்ஸ் வேல்யூவை. ஸோ அதை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மட்டும் டேபிள் மட்டும் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 0வா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2n + 1 டிஃபைன் பண்ணியிருக்காங்களா, அதை ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் 2 × n ரீப்ளேஸ்டு பை 0, 2 × 0 0, 0 + 1 1. Next n equal to 1, 2 × 1 + 1. So we have to Bodmas rule na என்னது? BODMAS. So bracket of division multiplication. ஸோ இங்கே டிவிஷன் கிடையாது, ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்கெட்டை தான் மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிறத மீன் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 2 1s are 2 + 1. What is the answer? 3. Next n equal to 2. X equal to 2 × 2 + 1. What is the answer? 2 2s are 4, 4 + 1 5. So here we have to do like that up to
n less than 5. Less than 5 no, what is the previous number of that 4? So அப்போ n equal to 4 equal to, so அப்போ x equal to 2n plus 1 ना அப்போ n பதிலா 4 போடுறோம். So you get 2 4 are 8, 8 plus 1 9. So அப்போ the total of 1 3 5 7 9, that is the set of all q. Okay va? So all already they given. So write பண்ணிக்கோ. What is the question? q p minus q intersection r equal to p minus q union p minus r. ஸோ இந்த லாவை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ போர்டில் எழுதிட்டு ஸோ ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு q intersection r. ஸோ q செட்டு அண்ட் intersection r செட்டை ரைட் பண்ணிட்டு, ஸோ வாட் இஸ் த காமன் எலமெண்ட்டு 3. ஸோ யூ ஹாவ் டு mark this, and then next common number 5. You have to circle it, and the next common number 7, you have to circle it. So finally what are the common elements of these two sets? 3, 5 and 7. That's all. Next p minus q intersection r. P minus q intersection r. What is the p set? The p set is 1 2 3 up to 9. 3 4 5 6 7 8 9 in minus 3 5 7. So subtraction means subtract. So how to write the answer? Common elements எல்லாம் same elements எல்லாம் cancel பண்ணணும். Then the answer of the remaining elements of the first set is the answer. So what are the 1 2 4? The answer is 1 2 4 6 8 9. That's all. So this is the final answer of the left hand side. I give the name for that, equation number 1. Next, what is the right hand side? P minus q union p minus r. So p minus q union p minus r. So for p minus q write பண்ணுறேன். Next p minus r, we have to find out first these two sets, and finally we have to combine. Okay va? So p minus q, next p minus r. So first one same, cancel. 3 cancel and 5 also cancel, and then 7 and then 9 also. Okay wow, what is the remaining answer of the first one? So 2 4 6 8, that's all. So p set minus r set. Here what are the same? 1 is the answer. 2, so we have to cancel because both set have minus arrow. Next 3 also cancel. Next 4 is the answer. 5 cancel. 6 is the answer. 7 cancel. 8 is the answer. 9 is also a answer. But don't write 11 and 13 because the answer is the remaining elements of the first set only. Okay va? What is it? P minus r equal to the remaining elements of the first set only. Don't write the second one. So what is the final answer? P minus q union p minus r. P minus q union p minus r. What is it? 2 4 6 8. 1 4 already in the set, 6 already in the set, 8 already in the set, 9. This is equation number 2. From 1 and 2, what is it? You have to write the law is verified. Now we are going to check 1.
is also in the equation 2 also. So number 2 it is also in the set. This is 1 is a 2. Okay, next 4 it is also in that set. 6 it is also in the set, and then 8 it is also in the set, and then 9. Yes, both answers are same. So from 1 and 2 the law is verified. Okay, finally you have to write that also. Finally De Morgan's law for complementation. So complementation it is also very easy. De Morgan's law அப்படினா one side union வந்து அந்த another side intersection. இந்த same rule இங்கே ஃபாலோ ஆகும். இங்கே whole dash இங்கே separate dash. ஓகேவா, A union B whole dash equal to A dash intersection B dash. So what is that? Second law, A intersection B whole dash equal to A dash. இங்கே intersection I have to use a union B dash. Okay va? So this is a De Morgan's law for complementation. Okay va? Complementation அப்படினா so A set B set complement சொன்னனால we have to use a universal set also. Okay va? What is the example 1.25? so இதை நான் explain பண்ணிறேன். This is a homework. Okay va? What is it? A union B whole dash equal to A dash intersection B dash. Using Venn diagram, A set B set the dash வந்தனால you have to use the box complementation காண்டி universal set யூஸ் பண்ணுறோம். So A, what is the left hand side? A union B whole dash. So first you have to draw A union B and then A union B whole dash. ஓகேவா, A union B அப்படின்னா ஏயும் பியும் ஷேர் பண்ணுவோம். that is the answer. A union B whole dashனா A union B தவிர பேலன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும். ஓகேவா, this is the equation number 1. that means left hand side உடைய final answer அதை நம்ம 1 represent பண்ணுறோம். then A dash intersection B dash. A dash அப்படின்னு வந்தாவே என்ன பண்ணுவோம்? ஏயை தவிர பேலன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும். ஓகேவா, B dashனா பியை தவிர பேலன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும். ஸோ இப்போ லிசன், what is it? A dash. ஸோ ஏ தவிர பேலன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியாச்சு. that's all. B dashனா B தவிர பேலன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியாச்சு. and then what is that? A dash intersection B dash. Intersection means you have to use a common shaded region only. What is a common shaded region for these two diagrams? The surrounding are shaded in both diagrams. So new surrounding shade பண்ணிரு first of all. Second one, so இங்கே ஷேட் ஆகலை, இங்கே ஷேட் ஆகிருக்கு, இங்கே ஷேட் ஆகிருக்கு, இங்கே ஆகலை. ஸோ அப்போ ரெண்டுலேயுமே ஷேட் ஆனால் மட்டும்தான் நம்ம இங்கே ஷேட் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே ஒரு டயக்ராமில் இருக்குது, இன்னொரு டயக்ராமில் இல்லாதனால நம்ம ஷேர் பண்ண முடியாது. தட்ஸ் ஆல். தட் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஆஃப் ரைட் ஹேண்ட் சைடு. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 the law எழுதி இஸ் வெரிஃபைட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸசைஸில் இதே மாடல் 1.5ல் லாஸ்ட் 11th sum இருக்குது. ஸோ ஐ வில் ஒர்க் அவுட் ஆன் த போர்ட். ஓகேவா? So exercise 1.5 11th sum, A intersection B whole dash equal to A dash union B dash. So first நான் bracket வந்தனால bracketக்கு answer பண்ணிட்டு and then I move to the question. So what is the bracket? A intersection B. A intersection B எழுதிட்டேன். So A intersection B na this is a intersection B part I share பண்ணிட்டேன். next A intersection B whole dash. அப்போ A intersection B தவிர balance எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். ஓகேவா? what is it? ஓகேவா, A intersection B whole dash. நெக்ஸ்ட் வந்து என்னது? A dash. A dashனால் என்ன பண்ணணும்? ஏயை தவிர பேலன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும். ஸோ அப்போ
ஏ செட்டுனா எதுன்னு நமக்கு தெரியும். எது உனக்கு டவுட்டாக இருந்தால் ஏ செட்டை நான் என்ன பண்ணிடுறேன், ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏக்குள்ளே என்ன வரக்கூடாது, ஷேடே வரக்கூடாது. ஸோ பேலன்ஸ் எல்லாம் நம்ம ஷேட் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா. பி டேஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் பியை தவிர பியை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஓவர் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவர் ரைட் பண்ணும்போது அந்த ஓவர் ரைட்டோடைய அவுட்டரில் தான் நம்ம என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏ டேஸ் யூனியன் பி டேஷ். இப்போ திஸ் இஸ் அ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். யூனியனாக என்ன பண்ணணும், ரெண்டுமே சேர்த்து ட்ரா பண்ணணும். இந்த ரெண்டு டயக்ராம்லையுமே என்ன இருக்குது, சுற்றி சரௌண்டிங் இருந்தனால நானும் சரௌண்டிங் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். எக்ஸாம்பிளோட ஆன்சர் என்ன வந்துச்சு, ஸோ வெறும் இந்த பார்ட் மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். பிகாஸ் இந்த கொஷின் அங்கே என்ன இருந்துச்சு, ஏ டேஸ் இன்டர்செக்ஷன்னு சொன்னதுனால ரெண்டுலேயும் காமனாக சரௌண்டிங் மட்டும்தான் ஷேடடாக இருந்துச்சு. சரௌண்டிங்கோட ஆன்சர் நிப்பாட்டிட்டோம். பட் ஹியர் வாட் இஸ் இட், யூனியனா என்ன மீனிங்கு, இப்போ இங்கே என்ன ஷேடட் ஆகிருக்கு, சரௌண்டிங் ப்ளஸ் இந்த பி மைனஸ் ஏ பார்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், பி மைனஸ் ஏ பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, திஸ் இஸ் அ ஏ மைனஸ் பி பார்ட்டு. ஸோ அதையும் சேர்த்து இங்கே நான் என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணால் தான் என்ன மீனிங் வரும், யூனியனுக்கான மீனிங்கே வரும். அப்போ யூனியன்னா என்ன பண்ணணும், ஒரு இதில் ஷேட் ஆனால் கூட யூ ஹேவ் டு ஷேடட். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் ஆன்சர் ஆஃப் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம், தட் மீன் இந்த டயக்ராம் 1 and 2. இப்போ பாருங்கள், இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டு மட்டும் தான் ஷேட் ஆகலை. இந்த சேம் டயக்ராம் 2லையும் இன்டர்செக்ஷன் பார்ட்டு மட்டும் தான் ஷேட் ஆகலை. ஸோ ஃப்ரம் 1 and 2 வாட் இஸ் இட், A intersection B whole dash equal to A dash union B dash is verified. So எதுவும் டவுட் இருக்கா, A intersection B whole dash, அப்போ A intersection Bக்கு ஒரு டயக்ராம், A intersection B whole dashக்கு ஒரு டயக்ராம். வென்னவர் டேஷ்னு வருதோ அந்த பார்ட்டை தவிர, இப்போ A டேஷ் அப்படின்னா ஏயை தவிர, B டேஷ்னால் பியை தவிர. ஸோ அந்த மாட்டம் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இதோட இன்றைக்கி கிளாஸ் ஓவர் ஆகுது. ஸோ வாட் இஸ் இட், இன்றைக்கி ஹோம்ஒர்க் எதெல்லாம் கொடுத்துருக்கோம், எக்ஸாம்பிள் 1.23 and 1.23 தான். This is a homework for you. And question தெரிஞ்சிச்சா. So 23 is a homework for you and 25 is a homework for you. So exerciseல 5th sum and 7th sum is a homework. Okay va, what is it, 5th sum and 7th sum is a homework for you. இங்கே வந்து என்ன இருக்குது, B union C. ஓகேவா, எந்தெந்த சம் ஹோம்ஒர்க்கு, 5th சம்மு, 7th சம்மு, எக்ஸாம்பிள் 1.25 and 23. ஓகேவா. ஸோ டோட்டலாக 4 sum is a homework. ஓகேவா. Thank you students.